வெல்கம் டு our மினி ட்ராவல் vlog. கோயம்புத்தூர் டு சென்னை ஃப்ளைட் எடுத்தோம். சென்னை ஏர்போர்ட்டில் த கிரேட் லெஜெண்டரி டிரெக்டர் மிஸ்டர் பாக்கியராஜை மீட் பண்ணோங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மேன் ஆஃப் கிரேட் டேலண்ட்ஸ். அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் ஸ்டேஷன் சென்னை ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்தோன்னு அந்த காலையிலையும் கூட்டம் இருந்தது, அந்த காலையிலையும் வெந்துட்டு இருந்துச்சு. பட் தேட்ஸ் ஓகே, இட்ஸ் நோ பிக் டீலுங்க. அங்கேருந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டைம் வந்தே பாரத் எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு வண்டி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. தாராளமாக சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஃபினிஷ் பண்ண முடியாத லெவலுக்கு சாப்பாடு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கு மேலே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. அப்படியே ஜன்னல் அப்படியே பார்த்துட்டு வரப்போ இட் ஜஸ்ட் டுக் மீ பேக் டு மை சைல்ட்ஹுட் டேஸ். ஒரே ஒரு மெமரி நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? சின்ன வயசில் நான், அப்பா, அம்மா, அண்ணன் கூட அத்தைங்க, சித்தப்பாங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், கோயம்புத்தூர் டு ஜோலார்பேட் கோவை எக்ஸ்பிரஸ் எடுத்தோம். அப்படியே நானும் அண்ணனும் ஒரே விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு, அதுலேயும் எங்கள் அண்ணன் பார்க்கணும், அதாவது என்ஜின் பாஸ் பண்ணுற டைரெக்ஷனில் விண்டோ சீட்டு தான் பிஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. டேன்னு உட்காந்து ஆன்னு பார்த்துட்டு இப்படியே விற்றுட்டு போவாங்க பாருங்கள். உடனே எங்கள் அப்பா பார்ப்பேன், வேணுமான்னு ஆமாம் ஆமாம் தலையாட்டுவேன். உடனே வாங்கி கொடுப்பார். என்ன கேட்டாலும் நோ சொல்ல மாட்டார். அதெல்லாம் என்ன சொல்கிறது, பயங்கர பசுமையான மெமரிஸு. ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ கைஸ். அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணோம், போக 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 மதுரை ஜங்ஷன் வரப்போகுது. சரி, அங்கே வந்து எங்களுக்கு ஒரு யங் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க முடியுமான்னோம். அப்புறம் சொன்னோம், வேண்டாம் கண்ணா, ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ் தான் நிற்போம், பரவாயில்லன்ட்டு ஹி கேம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏபிளை பார்க்குறது. வெறும் கையோடு வரலைங்க குழந்தை. பார்த்தா பெப்சியும் ஒரு குக்கீஸ் பாக்ஸும் வாங்கிட்டு வந்துச்சு. அப்படியே ரொம்ப ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு சந்தோஷம். எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே திருநெல்வேலி போய் சேர்ந்தோம். ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு ட்ராவல். திருநெல்வேலியில் வந்து எங்கள் ஃப்ரெண்டோடைய அக்கா வீட்டுக்கு போனோம். அங்கே போனால் சூப்பரான இலையில் சாப்பாடு போட்டிருந்தாங்க. நல்ல பசியில் நல்லா பாருங்கள் வலிச்சு க்ளீன் பண்ணி நல்லா சூப்பராக பாயாசம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து தூத்துக்குடி போயிட்டோம். தூத்துக்குடி போனால் ஃப்ரெண்டு வந்து ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஷிஜுங்கிற எங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஹோட்டலில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இதை வந்து ஐ ட்ரை மை பெஸ்ட் டு எக்ஸ்பிளைன். ஏன்னா ஷிஜு பேசுனது வந்து பயங்கர காற்றாக இருந்தனால வாய்ஸ் கிளியராக இல்லை. ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணுறேன். யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து சால்ட் எங்கேருந்து கிடைக்குதுன்னு நம்ம நினைப்போம், கடல் தண்ணியிலேருந்து கிடைக்கும், அது பயங்கர உப்புன்ட்டு இல்லைங்களா? பட் எக்ஸ்பிளைன் பண்ணது என்னென்னா, இந்த தண்ணி எல்லாமே போர்வெல் தண்ணியாமா. எனக்கு அப்படியா அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் இதே கோயம்புத்தூரில் நீங்கள் போர்வெல்லேருந்து தண்ணியிலேருந்து உப்பு எடுக்க முடியுமா? முடியாது. இந்த போரு சீக்கு பக்கத்தில் இருக்கிறனால, சீயோடைய தாக்கம் இருக்கிறனால, கருகின உப்பாக இருக்கிறனால இந்த தண்ணியிலேருந்து சால்ட் எடுக்கிறாங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்கொயராக ஒரு மாதிரி ஃபீல்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து சால்ட் பேன் அப்படின்றாங்க. அங்கே வந்து இந்த போர்வெல் தண்ணியை நிறச்சிட்டு நல்லா சூடு இருக்குது பாருங்கள் சன்னில். அந்த தண்ணி இவாப்ரேட் ஆக 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 ஒரு ரேக் வச்சுக்கிறாங்க, பெரிய ரேக். அந்த ரேக்கில் அந்த சால்ட்டு டெபாசிட் ஆக 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 இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டெபாசிட் வந்து கால்சியம் சால்ட்டும், செகண்ட் டெபாசிட் மெக்னீசியம் சால்ட்டும், தேர்டில் எடுக்கிறது தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற சால்ட்டு. இதெல்லாம் பயங்கரமாக ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா என்னத்தில், நான் படிச்சிருக்கேன்னா என்னென்னு கூட எனக்கு தெரியாது, இதெல்லாம் ஞாபகமே இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் கேட்குற மாதிரி ஆன்னு கேட்டுட்டு இருந்தேன், வான்னு கேட்டுட்டு இருந்தேன் நான். ஸோ இங்கேருந்து எல்லாம் எடுத்து அங்கே அப்படியே மவுண்டனாட்டம் குன்றாட்டம் அழகழகாக குமிச்சு வச்சுருக்குறாங்க. அப்புறம் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் என்ன நினச்சேன்னா, இது எல்லோரும் வந்து பார்க்கணும், இது எல்லாருமே என்ஜாய் பண்ணணும். சால்ட் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கருகின டேஸ்ட் இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கிறிஸ்டா என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவில் ஸ்னோ எல்லாம் வந்து இப்படி தான் அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்கன்னொன்னே. அப்போ ஷிஜு எங்கள் ஃப்ரெண்டு சொன்னச்சு, அப்போ இதுதான் டுட்டுக்கூரினோட ஸ்னோ அப்படின்னோடனே, நல்லா இருக்கே கேப்ஷன் அப்படின்ட்டு இருந்துச்சு. எல்லாமே நல்லா டேஸ்ட் பண்ணோம். அப்போது இதெல்லாமே வந்து அன்ப்ராசஸ்ட் சால்ட்டுங்களாமா, இன் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்மு. அப்புறம் இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ராக் சால்ட்டுன்னு சும்மாவாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க வர 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 அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. ஆனால் நான் எந்த அளவுக்கு சால்ட் டேஸ்ட் பண்ணணும் பயந்துட்டேன். அடுத்தது வந்து பாத்ரூம் தேடி ஓடணுமான்னு பயந்துட்டேன் நான். பட்
ஆனால் ஜோக்ஸ் aside இட் வாஸ் ரியலி ரியலி நைஸ். ரொம்ப ரொம்ப ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ மீன் நாட் குட், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து எங்கே சுஜு கூட்டிகிட்டு போச்சு அப்படின்னா, அடுத்தது வந்து பீச் ரோடுன்னு கூட்டிகிட்டு போச்சு. பீச் ரோடில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ரோடு நடுவில் இருக்குது, ரைட்டு சைடும் தண்ணி, லெஃப்ட்டு சைடும் தண்ணி, சான்ஸே இல்லைங்க. அப்போ தான் என்ன சொன்னிச்சுன்னா, ஒரு சைடு வந்து மேன்மேடும், ஒரு சைடு நேச்சுரல் வாட்டர் ஃப்ரம் த பே ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு, நிறைய சொல்லி கொடுத்துச்சு ஷிஜு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஈவினிங் வந்து சச் அ லவ்லி ஈவினிங். ஏன்னா காற்று சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப வெயில் இல்லை, ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம். அங்கேருந்து எங்கே போனோம், நம்ம ஃப்ரெண்டு யூஎஸில் செந்தில் இருக்கிறாரு, செந்திலோடைய அம்மா வீட்டுக்கு போனோம். அப்புறம் இன்னொரு அக்கா வீட்டுக்கு போனோம், இன்னொரு அண்ணனை பார்த்தோம். ஏன் இதெல்லாம் நாங்கள் இவ்வளோ வேலை மனக்கட்டி எல்லாத்தையும் ஏன் போய் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம யூஎஸில் இருக்கப்போ நம்ம சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், நம்ம அப்படியே ஃபேமிலியாட்ட பழகுறோம். அவங்க வருவாங்களே யூஎஸ்க்கு, அவங்கள பார்ப்போம், அவங்க கூட பழகுறோம். அப்போ என்ன ஆகுது, இங்கே வரப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் ஃபேமிலிஸ் டு அஸ். ஸோ அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வரோம். இன்ஃபேக்ட் கில்ட்டியாக இருக்குது, நிறைய இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோடைய அம்மா அப்பாவே பார்க்கவில்லையேன்னு கில்ட்டியாக வேறு இருக்குது. பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே மெமரிஸ் ஆர் க்ரியேட்டட், இதெல்லாம் மெமரிஸ் ஆஃப் ஃபார்ம்டு. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் தாங்க நான் திரும்பி பார்த்தோம்னா இதெல்லாம் தான் ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. மற்றபடி தி ஓவரால் ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி சூப்பராக இருந்துச்சு. இது ஷிஜுவோட அம்மா அப்பா ஷிஜு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பை த டைம் வி வெண்ட் பேக் டு த ஹோட்டல், அப்படியே செம்ம டயர்டு, கிராஷ் ஆகி அடுத்த நாள் காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவ்வளோ நல்லா கவனிச்சாங்க. ஃபாத்திமா, மாரியப்பன், இன்னொருத்தவங்கலாம் சூப்பராக கவனித்து எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் குலசேகரத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். அடுத்த எபிசோடில் குலசேகரம் ட்ரிப்பு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கவர் ஆகும். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பபாய்.